நான் போய் மாஸ்டரை பார்த்துட்டு வரேன். நாங்களும் வரோம். வேண்டாண்ணா, வயசுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்கிற வீடு, எதை நம்பி உங்களை உள்ள கூட்டு போறது? நீங்க இங்கேயே உட்காந்தா போதும். நம்ம அண்ணன் நீங்க இங்கே என்ன செட்டப்பு? 24 ஹவர்ஸ் இங்கே தான் இருக்காரு. இது அவரோட சொந்த வீடு மாதிரிடா. எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. இந்த ஏஜ் குரூப்பு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. டே நீ எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவா தான் பேசுறியா? அட ஹேமா, மாயா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்க வர ஆளு தானே. இந்த வாட்டி வரலையேன்னு இப்பதான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. தீபாவளி பொங்கலுக்குலாம் வரும்போது உடனே போகணுங்கிறதுனால நேரா இங்க வருவேன். இப்பதான் நான் திரும்பி போக போறது இல்லையே. அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறதுக்கு வேற ஆட்களை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். மாஸ்டருக்கு இப்ப எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. உனக்கு எனக்கு பரிச்சை தானே? ஆமா. நான் அனுப்பின ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாத்தியா? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருந்தது அரியண்ணா. ஏமா எங்க? கிச்சன்ல இருக்கா, நான் கூப்பிடுறேன். வேணாம் நான் பாத்துக்கிறேன். அப்பாவுக்கு டீ கொடுத்தியாடி? கொடுக்குறேன். யாருன்னு சொல்லு பார்க்கலாம், யாருன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு 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 சொல்லு. ஹரியண்ணா. ஐயோ, என்னடி பண்ற? எறா தூக்குனா. ஓ, கொலஸ்ட்ராலுக்கு பெஸ்ட். சரி, இது ஒரு பிளேட்ல எடுத்து வை. நான் போய் மாஸ்டர் பார்த்துட்டு வரேன். ஹரியண்ணா, உப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. குடு. சூப்பர். எடுத்து வை, எடுத்து வை. என்னமா ஒரு கசமசா இருக்கு. இந்த வைத்தியத்தாலெல்லாம் குணமாகும்னு எனக்கு தோணல. என்ன மாஸ்டர் இப்படி பேசுறீங்க? பாத்தீங்களா, இப்ப கையெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. உன் அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டேன், ஹாஸ்டலுக்கு ஃபீஸும் கட்டிட்டேன். ஓகே தானே? நீ தர்ற இந்த கடனை எல்லாம் நான் எப்படிப்பா அடைப்பேன்? கடனா இருந்தா தானே நீங்க திருப்பி கொடுக்கணும். இதை நான் உங்களுக்கு கடனா கொடுக்கல, என் கடமையா நினைச்சு செய்யறேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவருக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கிறதுனால தானே செய்யறாரு. இல்ல ஹரி? ஹேமா, ஹரிக்காக நம்ம செஞ்ச அந்த ஊறுகாவை கொண்டு வா. இதை என்கிட்ட கொடுத்துரு. நீ போய் மிச்சத்தை எடுத்துட்டு வா. சாரதாமா, இனி இதெல்லாம் தேவையில்ல. ஹரி வந்துட்டான். 2 வருஷத்துக்கான துணிமணியை கொண்டு வந்துட்டான். இல்லனாலும் ஹேமா இதெல்லாம் போடுறது ஹரிக்கு சுத்தமா பிடிக்காது. சாரதாமா, உங்களுக்கு இந்த உள்பாவோட வேண்டாமா? அதுவும் ஹரிய கொண்டு வந்துட்டாரா? கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வா வா. எல்லாரும் என்ன பண்றீங்க? மாஸ்டர் தூங்கிட்டாரா? இல்ல. ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல? மீன் குழம்பு வாசம் அடிச்சிருக்கோம். ஆமா, மீன் என்ன பர்ஃபியூமா அடிச்சுக்கிறதுக்கு. ஹரியண்ணா, என்னடி? கொஞ்சம் ஊதுங்க. நாதஸ்வரமா? அட ஊதுங்கண்ணா. நான் ஊதுனல்ல? நான் சரக்கு அடிச்சுட்டு மாஸ்டர் பார்க்க வருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சிட்டு இருக்கியா? என்னண்ணா இதெல்லாம்? வாங்க. மாஸ்டர் படுத்துறீங்களா? என்ன? இல்ல இல்ல இல்ல, படுங்க படுங்க. நான் மெயினா வந்தது, நான் நேத்து கூத்தனூர்ல இருக்கிற நம்ம ராமர் வைத்தியரை பார்க்க போயிருந்தேன். வைத்தியர்கிட்ட நான் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொன்னேன். அப்ப வைத்தியர் என்ன சொன்னார்னா, ஒரு 2 வாரம் அவரோட வைத்தியசாலைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, கண்டிப்பா கொஞ்சமாவது குணப்படுத்துறேன்னு அவர் எனக்கு வாக்கு தந்திருக்காரு. கஷாயம் அது இதுன்னு ஏதோ சொன்னாரு. நான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். பிரதீப் நாளைக்கு காரோட இங்க வந்துருவான். நீங்க ரெடியா இருக்கணும் மாஸ்டர். ஐயோ, இந்த குழந்தைங்களெல்லாம் தனியா விட்டுட்டு. ஐயோ, குழந்தைங்களை நினைச்சு நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அவங்க ஒன்றும் குழந்தைங்க இல்லையே, அத்தையும் இங்க தானே இருக்காங்க. வேணும்னா நானும் இங்க வந்து படுத்துக்கிறேன். அப்பா வருவாரு, நீங்க இதை சாப்பிட்டு பாருங்கண்ணா. நீ எனக்கு கொலஸ்ட்ரால் வர வச்சு கொன்றுவ போல இருக்க. அப்ப சாப்பிடாதீங்க. பார்க்க வச்சுட்டு எடுத்துட்டு போற. பரவாயில்ல, நீ பெரிய சமையல்காரி ஆயிட்ட. நல்லா இருக்கா? என்ன பயங்கரமா டெவலப் ஆயிட்ட. ஐயோ, நல்ல மழை. போய் கொடை எடுத்துட்டு வா. இருந்த கொடை எல்லாம் இவ கொண்டு போய் தொலைச்சிட்டா. இருங்க, நான் தேடி இருக்கிறத சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கோ. ஹரி, கார் வரைக்கும் தானே போறேன். இங்கே படுத்துட்டு காலைல எந்திரிச்சு போலாம்லண்ணே. எங்க படுத்தாலும் நான் காலையில எந்திரிச்சிருவேன். புரியுதா? கொடை அது சின்ன சைஸ் வடை மாதிரி இருக்கு. இதுக்கு நான் நினைச்ச போயிருக்கலாம்.
பாத்தியா நனைஞ்ச கோழி மாதிரி வந்திருக்காரு. ஐயோ என்னப்பா இது முழுசா நனைஞ்சிட்ட? அம்மா மாயா அந்த துண்டு எடுத்துட்டு வா. வண்டியோட டயரு சேத்துல புதஞ்சிருச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் அப்பவே இங்க படுக்க சொன்னேன்ல. மழை இப்ப நின்னுடும், நான் அப்புறம் அட கிளம்புறேன். என்னப்பா இப்படி பேசுற? இங்க இருந்து 3 கிலோமீட்டராவது போகணும்ல. ஏதாவது பாம்பு கீம்பு இருக்க போகுது. இது ஒண்ணு அடுத்தவங்க வீடு இல்ல, இங்கே தங்கிட்டு போ. ஏ மாயா நீ போய் பாய் தலகணில எடுத்து வை. வா வா சொல்றேன். நான் காலங்காத்தாலே கிளம்பிடுவேன். எதுக்கு காலங்காத்தாலே போகணும்? டிஃபன் சாப்பிட்டு போலாம்ல. டிஃபன் சாப்பிட்டு போலாம். வாங்க. டைம் ஆச்சுடா. மணி ஒன்னாச்சு. 1 மணிக்கா தங்கச்சிகளை பார்க்க வருவாரு? நீ உன் தங்கச்சியை டைம் டேபிள் போட்டா பார்க்க போவ. நல்ல வேளை ஏற்கனவே என் தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சு. அரி என்ன அதெல்லாம் பாக்குறதே இல்ல. சும்மா வாயில வந்தெல்லாம் பேசாம வந்து வண்டியில இருக்கடா. வளவலன்னு பேசி வண்டி எடுறா. என்ன ஆர்டர் போறீங்க காசு கொடுக்கறது மாதிரி? டேய் அது மேல எல்லாம் ஏறி நின்னுக்கிட்டு சர்க்கஸ் பண்ணாத. வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஹே ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இட்ஸ் a miracle miracle. போங்கடா. வண்டி என்ன குடத்தை சீக்கிரமா எடுத்துட்டு போடா. எல்லாம் பால்ல ஊத்திட்டு போறான். போன் பண்ண எடுக்க மாட்டியாடா நீ? தெரியுமா நம்ம மாஸ்டர் பொண்ணு ஏமா இருக்கால, அவ தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கான். இப்ப ஐசியூல இருக்கலாம். என்ன விஷயம்? என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. டேய் நீ வா 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 வா. இந்தடா. தேவையா அந்த பொண்ணுக்கு? என்னாச்சுடா? ஐசியூல இருக்கா. மேட்டர் கொஞ்சம் சீரியஸ் தான். நீ யாரையும் சொல்லிட்டியா? கால் பண்ண சிட்டில இருக்காராம், வந்துருவாரு. ஏய் என்னாச்சு? முடிஞ்சதா? நேரம் முடிஞ்சிருக்கு ஆனா சொல்லாம இருக்கானுங்க. என்னாச்சு? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? என்ன விஷயம்? அதே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வேற என்ன இருக்க போகுது? என்னன்னு தெரிஞ்சுக்க பிரசிடென்ட் உள்ள போயிருக்காரு. இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. டேப்லெட்ஸ் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனதுனால தான். ஆமா அவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? ஐயோ அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. கல்யாணம் ஆகலையா? இல்ல. பட் ஷீ இஸ் பிரெக்னன்ட் நவ. 2.5 மாசம் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்ணு பிரசிடென்ட் சார் என்ன இவங்க இப்படி பேசுறாங்க? ஐயோ கலட்ட பண்ணாதீங்க. வெளிய ஆளுங்க இருக்காங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. யாருன்னு சொன்னாளா? என்னன்னு சொல்லுமா. ஹரி. ஹரியா? ஹரியா? குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு.